இன்கம்ல ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு சம்பாதிக்கிறது, அந்த சஸ்டெயினா வைக்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியம் குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டி சரியா இருந்துச்சுன்னா உங்க வருமானத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஓகே, சில நேரத்தில் உங்க குழுவோட வேலை செய்வீங்க, பீப்புளோட வேலை செய்வீங்க, ஒரு ஆர்கனைசேஷனோட வேலை செய்யும் போது உங்க பொறுப்பு என்ன? உங்க பொறுப்பை நீங்க சரியா எடுத்து செய்றீங்களா நீங்க பாருங்க. ஓகே, அது நம்பர் 1ல வச்சுக்க. ஒரு குழுவோட வேலை செய்யும் போது இது ரொம்ப முக்கியம். இல்லன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஒவ்வொரு ஆளுங்களும் நம்ம பாக்குறோம், சுத்தி பீப்புளை பாக்குறீங்க, who they are. ஏன் உங்களோட பிசினஸ் பண்ணணும், உங்களோட இணைஞ்சு ஏன் செய்யணும்? அவங்க உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்ல பிசினஸ் செய்யும் போது அப்படிதான். அதாவது அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பிடிச்சவங்களா இருக்கணும் அவசியம் இல்ல. சம்டைம் பிடிக்காது. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆற்றல் இருக்கு. நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. எங்கடா இதை நம்ம செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற முயற்சி வேணும். ஏதாவது செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றாங்களே, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அறவே நம்ம கால் வைக்காம செய்யாமே இருந்துட்டா முடிஞ்சு காலம் முடிஞ்சிடும். நான் சில பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், சொல்லுவாரு, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் யோசிக்கணும் சார் பிசினஸ் பண்ணணும்னா. யோசிங்க. அந்த மாதிரி யோசிச்சு சில பேர் 10-20 வருஷம் முடிச்சிட்டாங்க. லைஃப்ல எந்த மாற்றமும் இல்ல. என்ன சொல்லலாம்? பிகாஸ் திங்கிங் டூ மச். எதுக்காக யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு யோசனை புரிஞ்சுங்க. நீங்க சாதிக்க பிறந்திருக்கீங்க, நீங்க வெற்றி அடையறதுக்காக பிறந்திருக்கீங்க, அதுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க.